இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை கீழே ஒரு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் சென்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது சில பேருக்கு எதிர்கட்சியினருக்கு பொறாமை ஏற்படத்தான் செய்கின்றது. அதுவும் குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமான வைத்தறிச்சல். காலமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உழைத்த கலைஞருடைய பெயரை ஏன் எல்லா திட்டத்துக்கும் கலைஞர் பெயரை வைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வைத்தறிச்சல். அதனால்தான் எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா, ஏதாவது விரிசல் விழுந்துறதா என்று காத்து கிடக்கிறார். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி கடந்த 7 தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ, கண்டிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிப்பான ஒரு வெற்றி கூட்டணியை, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பார்கள். நம்ம வெற்றி கூட்டணியை தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் எதிர்கட்சி நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பேசுறாரு. என்ன சொல்றாரு? கூட்டணி கூப்பிடுறப்பா, ஆனா ஒருத்தர் 200 கோடி கேட்கறான், 20 சீட்டு கேட்கறான் இப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்க கூட்டணி தான் நம்மளுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய கூட்டணி.